ஒரு நாட்டுல பெட்ரோல் விலைகள் எப்படி தீர்மானிக்கப்படுது? இப்ப அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போய்கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தினால நிறைய நாடுகள்ல பெட்ரோலினுடைய விலைகள் அடிக்கடி அதிகரிக்கிறதும் குறிப்பிடளவா குறைகிறதுமா மாறி மாறி விலைகள் போய்கொண்டிருக்குது. இந்த விலைகள் எப்படி தீர்மானிக்கப்படுது? இந்த கச்சா எண்ணெயிட இன்றைக்கு இருக்கிற பெறுமதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $108. யூஎஸ் டாலர்ஸ்ல தான் வர்த்தகம் நடக்கும். ஸோ $108 இருக்கிற இந்த கச்சா எண்ணெயை ஒரு நாடு இன்னொரு நாட்டுகிட்ட இருந்து கொள்வனவு செய்துன்னு சொன்னா அந்த நாட்டுக்கு அதை கொண்டு வரணும் தானே. உதாரணத்துக்கு எங்க நாடு இன்னொரு நாட்டுகிட்ட கொள்வனவு செய்துன்னு வச்சுக்கொண்டா அந்த நாட்டுகிட்ட இருந்து அந்த கச்சா எண்ணெயை பெறலா தான் எங்கட நாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதை கொண்டு வந்து தான் எங்கட நாட்டுக்குள்ள சுத்திகரிக்கணும். ஸோ அதை கொண்டு வரதுக்கான போக்குவரத்து செலவு இருக்கு தானே, கப்பல் போக்குவரத்து. அந்த கப்பல் போக்குவரத்துக்கான ஒரு செலவு, ரெண்டாவது இன்சூரன்ஸுக்கான செலவு, மூன்றாவது அந்த கப்பலை நிறுத்தி வைக்கிறதுக்கான துறைமுக செலவு, துறைமுகங்கள்ல அறவிடக்கூடிய செலவு இருக்கும். அடுத்தது துறைமுகங்கள்ல விதிக்கப்படக்கூடிய வரி, நாட்டுக்குள்ள கொண்டு வரேன்னு சொன்னா அதுக்கான ஒரு வரி விதிக்கப்படும், அந்த வரிக்கான ஒரு செலவு ஏற்படும். இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த க்ரூட் ஆயில் பெரலா நாட்டுக்குள்ள வரும். வந்ததுக்கு பிறகு அதை சுத்திகரிக்கிறதுக்கான ஒரு செலவு ஏற்படும். அதை சுத்திகரிச்ச உடனேயே எல்லா இடங்களுக்குமே விநியோகிக்கப்படாது. ஸோ அதை சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு செலவு ஏற்படும், அதை ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கான செலவு ஏற்படும். அதுக்கு பிறகு அதை எல்லா இடங்களுக்குமே நாட்டுக்குள்ள விநியோகிக்கிறதுக்கான ஒரு செலவு ஏற்படும். அந்த விநியோகத்தையுமே தாண்டித்தான் அந்த பெட்ரோலியம் எல்லா பெட்ரோல் நிலையங்களுக்கும், பெட்ரோல் செட்டுக்கும் வந்து சேரும். இந்த பெட்ரோல் நிலையத்துக்கு வாரத்துக்கு முதல் ஏற்பட்ட இந்த எல்லா செலவுகளையும் கணிப்பிட்டு அதுக்குள்ள இந்த பெட்ரோலை விநியோகிக்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் இருப்பார்களானே, அவர்கள் தங்களுக்கான லாபம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்டளவான லாபத்தை வச்சுக்கொண்டு அதுக்கான விலையை நிர்ணயிப்பார்கள். அந்த விலை தான் மக்களுக்காக வழங்கப்படக்கூடிய விலையா இருக்கும். இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா அந்த விலை நாங்க இப்ப பெட்ரோலை கொள்வனவு செய்யற விலையை விட குறிப்பிட்ட அளவு அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் எப்படி அதை விட குறைந்தளவான விலைக்கு எங்கட கைக்கு பெட்ரோல் வருதுன்னு பாத்தீங்கன்னா அதிட மிச்ச செலவை, அதுல வரக்கூடிய செலவுல ஒரு பகுதியான செலவை நேரடியா மக்களுக்கு போக கூடாதுன்றதுக்காக அரசாங்கங்கள் அந்த மிச்ச காசை மானியமா வழங்கும். பல நாடுகள், எங்கட நாடுன்னு மட்டும் இல்ல, பல நாடுகள் அந்த காசை மானியமா வழங்குவார்கள். ஸோ மொத்த பணமுமே மக்கள் மத்தியில போய் சுமையாகிற கூடாதுன்றதுக்காக மானியம் வழங்கி மீதமா இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பணம் தான் பெட்ரோலுக்கான விலையா நிர்ணயிக்கப்படும். அந்த $108 மட்டும் வச்சுக்கொண்டு நாங்க பெட்ரோலியத்தினுடைய விலை எதுக்காக எங்கட நாட்டுக்குள்ள அதிகமா இருக்குன்னு சொல்லி கணிப்பிட முடியாது. இந்த அத்தனை செலவுகளையும் தாண்டினதுக்கு பிறகுதான் பெட்ரோலியத்தினுடைய விலை தீர்மானிக்கப்படும். இதுக்குள்ள வரி விதிக்கப்பட்ட அதிகமான வரி விதிக்கப்படுதுன்னு சொன்னா அதுக்கான விலை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.